ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் நேற்று 27/9/2022 டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .inங்கிற வெப்சைட்டில் நம்மளுக்கு எக்ஸர்விசம் கோட்டாவுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி தான் இவங்க, ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் இது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் who comes under the priority 1 to 6, they are instructed to fill and upload the annexure 6th A. இப்போ கேண்டிடேட் வந்து 1வது ப்ரியாரிட்டிலேருந்து 6th ப்ரியாரிட்டி வரை யார் வராங்களோ அவங்க வந்து அனெக்ஷர் ஏங்கிறது 6th ஏங்கிறத ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. who comes under priority 6th to 9th, they are instructed to fill and upload the annexure 6th B. அவங்க வந்து 6th-லேருந்து 9th வரவங்க, ஸ்டூடெண்ட் 7th-லேருந்து 9th வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 6th Bங்கிற அனெக்ஷரை வந்து ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இஃப் தி கேண்டிடேட் ஹேவ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட் தேர் ஆன்லைன் அப்ளிகேஷன், தி candidates are instructed to send the above annexure through courier to the address mentioned in the prospectus. தயவு செஞ்சு யாரும் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. நேற்று எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ஹார்ட் காப்பியை வந்து சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா எக்ஸரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதனால் வந்து ஹார்ட் காப்பியை வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன், இப்போ இதை எப்படி சென்ட் பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சப்மிட் பண்ணவங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணவங்களா இருந்தாலும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி இவங்களோட அட்ரஸ், இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட அட்ரஸ்க்கு இந்த இதை வந்துட்டு ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? கொரியராக சென்ட் பண்ணிடணும். பட் இது சென்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. சென்ட் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த இதில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அவங்களே கொடுத்துருக்காங்க அனெக்சர் ஏ எது, அனெக்சர் பி எதுன்ட்டு. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சிடணும், ஓகேவா? அடுத்து வந்து இப்போ அனெக்சர் ஏன்னா என்னன்னு பார்க்கலாம். அனெக்சர் ஏ தான் இவங்க கொடுத்துருக்கிறது. அனெக்சர் ஏ யாருக்கு? ஃபஸ்ட்டுலேருந்து 6th வரை உள்ளவங்களுக்கு அனெக்சர் ஏ ஃபில்அப் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிறத ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடணும், ஒன்றே விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு இது மிஸ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து டேட்டா தெரியாது, ஓகேவா? அதனால் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க அனெக்சர் ஏ. அனெக்சர் பி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th to 9th வரை இருக்கிறவங்களுக்கு தான் அனெக்சர் பி, ஓகேவா? அவங்களுக்குரிய ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருங்க. அவங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரியாரிட்டியில் வரீங்களோ அந்த ப்ரியாரிட்டி மேலே அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரியாரிட்டி யார் யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ப்ரியாரிட்டியில் வரீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.